ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது தானே பார்க்குறீங்க. நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா, அவங்க இருந்துக்கிட்டு இப்போ எப்படியாச்சும் வெண்பாவை காப்பாற்றியே ஆகணும். ஏன்னா அவள் அங்கே போய் சாப்பிட்டாளா, தூங்கினாளா, இல்லை ஏதாச்சும் வேணும்னா யார்கிட்டயாச்சும் கேட்குறாளா, அவளுக்கு ஏதாச்சும் கஷ்டமா நஷ்டமா எதுவுமே தெரியல அவங்களுக்கு. அதனால் அவங்க வந்துக்கிட்டு எப்படியாச்சும் நம்ம நிஷாவை மீட் பண்ணி அவகிட்ட பேசி நம்ம வெண்பா குட்டியை கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுபடுறாங்க. ஆனால் அவங்க நினைக்கிறது எல்லாம் நடந்துருமா? கண்டிப்பாக நடக்க போகிறதில்ல. எல்லாமே நினைக்கலாம். ஆனால் நம்ம நினைக்கிற எல்லாமே நடந்துச்சுன்னா வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்றது யாருக்குமே இருக்காது. நினைக்காதது நடக்காதது தான் எப்போவுமே நடக்க போகுது. எப்போவுமே யார் நினச்சதும் நடக்க போகிறதில்ல. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே சிறப்பாக தான் இருக்கும். அது தெரியாமல் நான் நினச்சது தான் நடக்கணும், நான் நினச்சது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் கடவுள் அப்படின்ற ஒருத்தர் இல்லாமையே போயிடுவார். அதனால் எப்போவுமே நம்ம கடவுளை கூட நம்ப தேவையில்லை, நமக்கு நம்ம அப்படின்ற ஒரு இதில் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எல்லாமே மேலே மேலே போயிடலாம். அதுக்கப்புறமா இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி இருந்துக்கிட்டு நிஷாவை பார்த்து பேசுகிறாங்க. நிஷா இருந்துக்கிட்டு, நீ யார், எதுக்காக எங்கள் வீட்டில் வந்து நின்றுட்டுருக்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்குது, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சரியா. அதனால் சும்மா இங்கே வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது, இந்த வெண்பா மனசை கழிச்சு கூப்பிட்டு போயிடலான்னு நினைக்கிறது, இதெல்லாம் நடக்கும்னு தயவு செஞ்சு கனவுல கூட நினைக்காது சரியா. நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது. ஏன்னா இங்கே ஃபுல் செக்யூரிட்டியோடு இருக்கா. நீ எப்படி உள்ளே வந்தன்னு தான் தெரியல. ஏதோ பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கிறவங்க கூட ரோட்டுக்கு வெளியே தான் நிற்பான். ஆனால் நீ நேராக ஏதோ திறந்து வீட்டில் நாய் துணைஞ்ச மாதிரி வந்து இங்கே நின்றுங்கிற. ஒழுங்கு மரியாதை இப்போ வெளியே போறியா, இல்லை செக்யூரிட்டி கிட்ட சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவா அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் திறந்த வீட்டில் நாய் நுழையிற மாதிரோ இல்லை வேறு ஏதோ மாதிரியெல்லாம் வரல, வெண்பாவோட அம்மான்ற உரிமையில் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல. என்னது வெண்பாவுக்கு அம்மாவா, எந்த முறையில் அம்மா நீ, ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தப்பாக சொல்ல, உடனே அடிச்சுன்னு வச்சுக்கோங்க பல்லுகளெல்லாம் கலண்டுரும். ஒழுங்கு மரியாதை வாயை மூடு. நான் எதுக்காக வந்திருக்கேன்னா வெண்பாவை பார்க்கறதுக்காக மட்டும்தான். அவள் எப்படி இருக்கா, என்ன பண்ணுறா, அவள் சாப்பிட்டாளா தூங்கினாளா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி எனக்கு தலையும் அப்படி வெடிச்சிடுற மாதிரி இருக்குது. அதனால் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல. அதனால் வெண்பாவை ஒரே ஒரு வாட்டி பார்த்து அவளுக்கு வந்து இங்கே இருக்க விருப்பமானு கேட்டுட்டு, விருப்பம் இல்லைன்னா என் கூட கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. என்னது கூப்பிட்டு போறியா, நீ கூப்பிட்டு போகிறதுக்காக தான் நாங்கள் கஷ்டப்பட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டு விஜயை ஜெயிலுக்குள்ளே தள்ளி அதுக்கப்புறம் வெண்பாவை கூப்பிட்டு வந்து வச்சுருக்கோமா. அடியே சும்மா இங்கே கிறுக்கு மாதிரிலாம் நின்று பேசினுக்காத, ஒழுங்கு மாதிரியே ஓடி போயிரு. சும்மா எங்களை டென்ஷன் பண்ணுத, அதுக்கப்புறம் உனக்கு போட்டு தள்ளுறது கூட நாங்கள் அஞ்ச மாட்டோம் அப்படின்னு சொல்ல. என்னது போட்டு தள்ளுறியா, போடு பார்க்கலாம், போடுன்னு சொன்னால் அதுக்கப்புறமா இல்லை நான் வந்து ஏதோ ஒரு தெரியாமல் சொல்லிட்டேன், ஏம்மா தாயே தயவு செஞ்சு நீ வெளியே கிளம்பிடு, சும்மா என்கிட்ட சண்டை இழுத்துனுக்காத அப்படின்னு சொல்ல. நான் வெண்பாவை பார்க்காம இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க கத்திட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து குடுன்னு ஓடி வந்துச்சு பாருங்க அந்த செல்லக்குட்டி. எங்கேருந்து இந்த மான்குட்டி காட்டில் தாவி வருது இல்லை, அந்த மாதிரி அழகாக தாவி வந்து மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறா. அதுக்கப்புறம் மல்லியம்மா தயவு செஞ்சு என்ன உங்கள் கூட கூப்பிட்டு போயிடுங்க, உங்களையோ இல்லை டாடாவையோ பார்க்காம எனக்கு தூக்கம் வரலை, சாப்பாடு இறங்கலை, எதுவுமே பண்ணல. நேற்று நான் இங்கே வந்ததுலேருந்து எனக்கு சாப்பாடும் இறங்கலை. நான் வந்து உங்களையே தான் நினச்சிட்ருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு எங்கே வழி இருக்கணும்னு தெரியல. ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. மைண்ட் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. இங்கே இருந்தால் எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல் இருக்குது. தயவு செஞ்சு என்னை கூப்பிட்டு போயிடுங்க. நான் அப்படியே கதறி அழுதுட்ருக்கேன். அந்த குழந்தை, ஐயோ வெண்பா குட்டி, நான் உன்னை கூப்பிட்டு போகிறதுக்காக தான்டா வந்தேன், தயவு செஞ்சு அழாத தங்கம், இல்லாத வாழ்க்கை நான் சந்தோஷமாக இருக்கேன் சொல்லு. நீ டாடா நான் 3 பேரும் சேர்ந்து தான் சந்தோஷமாக வாழணும்னு நினச்சோம். ஆனால் அது யார் கண்ணு பட்டுச்சோ, எந்த லூசு கண்ணு சூனியம் வச்சுச்சோ தெரியல, நம்ம வந்து 3 பேரும் 3 இடத்துல பிரிஞ்சிருக்கோம். அதுக்காக நீ கவலைப்படாத, இந்த இடத்துல நான் கூப்பிட்டு போகாமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்ல. மல்லியம்மா நீங்கள் சொல்கிறத நம்புகிற மாதிரியும் இருக்குது, நம்புறக்கு முடியாத மாதிரியும் இருக்குது. ஏன்னா இந்த இடத்த விட்டு எப்படி என்னை கூப்பிட்டு போகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் எப்படியாச்சும் நான் கூப்பிட்டு போயிடுவேன், நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுதுட்ருக்காங்க. டாடா வந்து இப்போ ஜெயிலில் இருக்கார், நம்மளே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோன்னா அவர் ஜெயிலில் இருக்காரே அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அடுத்த சீனில் வந்து விஜயை காட்டுறாங்க. விஜய் வந்து அங்கே இதே நினைப்போடு இருக்காங்க. மல்லி எந்த நினைப்போடு இருந்தாங்களோ அதே நினைப்போட, எப்படி இருக்காளோ வெண்பா, சாப்பிட்டாலா தூங்கினாலான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவரோட எண்ணம் முழுக்க இங்கே தான் இருக்குது. நம்ம ஜெயிலில் இருக்கோம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு அவர் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லை. என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும், என் பொண்ணு எப்படி இருக்காளோ தெரியலேன்னு சொல்லிட்டு அவரோட எண்ணம் முழுக்க அங்கேயே தான் இருக்குது. அதனால் அவரும் அங்கே கண்ணீர் விட்டு கதறி அழுதுட்ருக்காரு ஜெயிலில். சார் ப்ளீஸ் சார், ஒரே வாட்டி என் பொண்ணை காட்டிடுங்க சார் ப்ளீஸ் சார், காலில் உள்ளாத குறைய கெஞ்சிக்கிறாங்க. அங்கிறவங்களாம் டேய் அமைதியே இருந்துடுறா, நாங்கள் இருக்கிற பிரச்சனை மண்டியாக்கிட்டே வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை மிரட்டி வச்சுருக்கிறாங்க. அப்படியே இந்த இன்றைக்கி சீரியலை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யம் நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.